வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் பிதுர் காரியங்களை செய்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் இந்த பௌர்ணமிக்கு மறுநாள் இந்த பிதுர் காரியமானது தொடங்குகிறது. நீங்கள் உங்களுடைய முன்னோர் வழிபாடுகளை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படாது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் திருமணம், குழந்தையின்மை, படிப்பில் கவனமின்மை, இது எல்லாம் உங்களுக்கு வரும். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே கடவுள் இல்லை, இந்த துர்மரணத்தினால் ஏற்படுகிற தோஷம்தான், பிதுர் சாபம். நீங்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாததினால் ஏற்படுவதுதான் இந்த சாபம் அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனாம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18/9 புதன்கிழமை என்று தொடங்குகிறது. அன்றைய தினம் முதல் நீங்கள் தர்ப்பணம் செய்வதற்கு வசதி இருந்தால் செய்யுங்கள். உங்களுக்கு வசதி இல்லை என்றால் அன்றைய தினம் ஒரு தர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். இந்த மாலையபட்ச தர்ப்பணம் என்பதை நீங்கள் தவறாமல் இந்த குறிப்பிட்ட நாட்களில் செய்தீர்களேயானால் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேர குழந்தைகள் நல்ல விதமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இனிமேல் துர்மரணம் என்பது நடைபெறாமல் இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் அன்னதானம், ஏதாவது ஒரு கோவில்களில் அந்த கோயிலுடைய நிர்வாகத்தினிடம் சொல்லி அன்னதானம் உங்களுடைய கைகளால் பரிமாறுங்கள். மகாபரணி அன்று அன்னதானம், மத்தியாஷ்டமி அன்று அன்னதானம், 2 நாட்கள் நீங்கள் அன்னதானம் செய்தீர்களேயானால், ஏன்னா இந்த மாலையபட்ச அம்மாவாசை என்று அன்னதானம் செய்தீர்களேயானால் அது சரியாக போய் சேருவது இல்லை. ஏன்னா அன்னைக்குதான் மொத்த பேரும் கொண்டு போய் அகத்திக்கீரையை பசுமாட்டின் இடத்திலே கொடுக்கிறார்கள். அந்த பசுமாடு எவ்வளவு சாப்பிடும்? அது வயிற்றுக்கு தேவையானது தானே சாப்பிடும். உங்களுக்கே ஒரு 10 இட்லி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவீங்க. 25 இட்லி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? தூர தான் போடுவீங்க. மறுநாள் வச்சிருந்தா நல்லா இருக்காது இல்லையா? இந்த மாதிரி என்றைக்கு கொடுத்தால் அவர்கள் உண்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அன்றைக்கு நீங்கள் இதை செய்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்நாளில் ஏற்படும் ஒரு சில பிரச்சனைகள், உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் பனிமலை போல் கரைந்து உங்களுடைய குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். இந்த புரட்டாசி மாதத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? இவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும்? இவர்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்தால் நன்றாக இருக்கும்? இவருடைய மனநிலையை எப்படி நாம் புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பத்தி ஜோதிட நூல்கள் வைத்து ஆராய்ச்சி செய்து அதில் இவர்களுக்கு நன்மை தரக்கூடிய சில நல்ல விஷயங்களை எடுத்துரைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மகர ராசி, நீங்க ஆல்ரெடி சனீஸ்வர பகவானுடைய பிரச்சனையில உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்படி இருக்கிற பொழுது நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாகவும் நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. யாருக்காகவும் எப்பொழுதும் எதையும் விட்டு கொடுக்காத நீங்கள் இப்பொழுது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து நல்ல பெயரை சம்பாதிக்கப் போகிறீர்கள். நான் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று யோசித்தவர்கள், சரி போப்பா எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்க போகிறீர்கள். இதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செய்யுங்க, கூட பிறந்தவங்களுக்கு தானே செய்றீங்க, வேற யாருக்கும் செய்யல. நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் யோசனை செய்து
நல்ல காரியம் தான் செய்ய போறீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆற்றில் கொட்டினாலும் அளந்து கொட்டு. ஒரு பொருள் வீணா போச்சு, அதை கொண்டு போய் ஆத்துல போடுறீங்க, அதையும் அளவோடு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றில் கொட்டினாலும் அளந்து கொட்டு. அது மாதிரி உங்களுக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு, ஏன்னா உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டீர்களேயானால் மிகவும் நன்றாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால கவனமாயிருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த மாதம் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். மனைவி சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் இந்த மாதத்தில் முடிவுக்கு வரும். நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நிறைய நன்மை தரக்கூடிய விஷயங்கள். நிறைய கடன்ல இருக்கிறீங்க, இந்த கடன் எல்லாம் ஓரளவு கொஞ்சம் ஒரு செட்டில் பண்ணுவீங்க. இடம் வித்து உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன தேவையில்லாமல், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த மகர ராசியில் உள்ளவர்கள் தேவையில்லாமல் மன உளைச்சலில் தவறான முடிவுகளுக்கு சென்று மருத்துவ செலவில் ஈடுபடாதீர்கள். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால உங்களுடைய கோபம், அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். ஏன்னா நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம். உங்க குலதெய்வம் உங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுது இந்த வருஷம், இந்த மாசம். இந்த குலதெய்வத்தினுடைய சப்போர்ட்ல நீங்க சும்மா அடிச்சு தூள் பண்ணிட்டு வரப்போறீங்க. இந்த மாசத்துல நிறைய பிரச்சனைகள் குறையும், கவலையே படாதீங்க. நன்மை பெய்யக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது. வியாபாரம் நல்ல விதமா வியாபாரமாகும், ஒன்றும் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் மருத்துவத்துறை சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள், மருத்துவத்துறையில் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்புடைய மாதமாக இருக்கிறது. குழந்தையின்மை அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளுக்கு இருக்கும். அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. திருமண தடையும் நிவர்த்தியாகிவிடும். இந்த மாதத்தில் திருமண தடை அப்படிங்கிறது கண்டிப்பா நிவர்த்தி ஆகிடும். அதுவும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வெற்றி அடைந்து விடுவார்கள். அரசாங்க தேர்வு, அரசு துறை சார்ந்த தேர்வு, அதுவும் இந்த பணிமனையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாகனம் ஓட்டக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் வாகனம் ஓட்டக்கூடியவர்களுக்கு நிறைய அரசாங்க தேர்வு எழுதுனீங்கன்னா கண்டிப்பா அந்த துறையிலிருந்து வேற துறைக்கே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த துறை சம்பந்தமான இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை சம்பந்தமாக இருக்கக்கூடிய நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவர்கள் நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இவர்கள் வணங்க வேண்டிய கடவுள் பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது முதல்ல செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இரண்டாம் பட்சத்தில் உங்க குலதெய்வத்தை கண்டிப்பா வழிபாடு செய்வீங்க. உங்க முன்னோர் கடன்கள், நீர்க்கடன்களை தவறாமல் கொடுத்து வாருங்கள். எல்லோரும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை. வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. புரட்டாசி மாசம் பிறக்க வேண்டிய தருணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, குரோதி வருடம் புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல, கும்ப ராசியில, கன்னி லக்னத்துல, ராகு பகவானுடைய திசையில 315 டிகிரியில தான் இந்த புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல பாத்தீங்கன்னா, காலச்சக்கரத்தின் 10வது ராசியான மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா, அதை பத்தி தான் இந்த காணொலியில பாக்குறோம். பொதுவா குருவுடைய பார்வை, ஏன்னா மேக்சிமம் குரு பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க.
இப்ப குரு பார்வைன்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 4.5 மாச காலமா மகர ராசி 9ஆம் இடமா பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா குருவுடைய பார்வை 5, 7, 9. 5ஆம் இடமா கன்னி ராசி பார்க்கிறாரு, 7ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்கிறாரு, 9ஆம் இடமா மகர ராசி உங்க ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப குரு பார்த்தா கோடி புண்ணியம் இல்லைங்களா? அப்ப குரு பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அனைத்து ஒரு விஷயமுமே உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் குரு இருக்க வேண்டிய இடம் எப்படின்னா 5ஆம் இடத்துல இருக்கிறார். உங்க ராசிக்கு 5ஆம் பாவத்துல குரு இருக்கிறார். அப்ப உங்க ராசிக்கு 5ல குரு இருக்கும் போது அப்ப 100% என்ன பண்ணுவாரு? கட்டன்றது வந்து புத்திர செல்வத்தை முதல்ல கொடுத்துருவாரு. ஏன்னா குரு அப்படின்னா முதல்ல பிள்ளைங்க, புத்திர செல்வத்துக்கு தான் முதல்ல குரு வாரிசுன்னு சொல்லுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திர செல்வங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு குழந்தை பாக்கியம்ன்றது தடையா இருக்குதுங்க, நான் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு எதுவும் செட் ஆகல, நான் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்துட்டேன், என் ஜாதகத்தைப்படி எனக்கு இன்னும் புத்திர செல்வம் பெருகலைங்க, என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு புத்திர செல்வங்கள் 5ஆம் இடம் முதல்ல சுத்தமா இருக்கணும். அந்த 5ஆம் இடம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா புத்திரஸ்தானம் மட்டும் இல்ல, பூர்வீக புண்ணிய ஸ்தானம் கூட. ஏன்னா நிறைய பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புத்திரஸ்தானத்தை விட பூர்வீக புண்ணியத்துல ஏதோ ஒரு தோஷம் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடையா இருக்கும், குழந்தை பாக்கியங்கள் தடையா இருக்கும், வளர்ச்சி தடையா இருக்கும், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானா இருந்தா கூட இப்ப அந்த சனி பகவான் வந்து இப்ப எங்க இருக்கிறாருன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. சனி பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல உட்கார்றது அவ்வளவு ஒரு பெரிய நல்லது கிடையாதுங்க. ஏன்னா சனி வந்து குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்துட்டாருன்னா நிச்சயம் என்ன பண்ணுவாருன்னா முதல்ல தொழிலை முடக்கி கொடுத்துருவாரு. வருமானம் வரும், மிச்சம் பண்ண முடியாது, வேலை செய்துகிட்டே இருக்கிறங்கிற பேரு தான் தவிர, வேலை நடந்துகிட்டே இருக்கிறத தவிர 4 காசு கையில பார்க்க முடியாது. வர்றது தெரியுது, போறது தெரியல, மாடு கறக்க போன குடிக்கு கரெக்டா இருக்குது. அப்ப பொதுவா மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப எப்படி இருக்குதுன்னா குரு பார்வை பார்த்தாலும் கூட, ஏன்னா குரு பார்வை ஆல்ரெடி இன்னைக்கு வந்து 9ஆம் இடமா பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப குரு பார்வை நல்லா இருந்தாலும் சனி வந்து குடும்பஸ்தானத்துல உட்காரும் போது மருத்துவ செலவு ஏதோ ஒரு வகையில கொடுத்துட்டே இருப்பாரு. தேவையில்லாத பிரச்சனை, கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைங்களுக்கோ தாய் தந்தைக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பா மன ரீதியா குழப்பங்கள் கொடுத்துருவாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அப்ப அதே மாதிரி இப்ப இந்த புரட்டாசி மாசம் 29ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குரு வந்து வக்கரம் அடைகிறாரு. அப்ப குரு வக்கரம் அடையும் போது கரெக்டா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 மாசம். அப்ப வக்கர நிலை அடையும் போது என்ன பண்ணுவாருன்னா அப்ப உங்களுக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா கையில காசு வரலன்றது இல்ல, வரும், மிச்சப்படுத்த முடியல. அப்ப உங்களால மத்தவங்களுக்கு நல்லா இருக்க தவிர உங்களுக்கு சில தாமதமா தான் இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்க்கும்போது ராகுவுடைய பார்வை அது நல்லா இருக்குது. பொதுவா ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்க வேண்டிய ராகு பகவான் 3ஆம் இடமா யாரு பாக்குறாருன்னா மகர ராசி தான் பாக்குறாரு. ரிஷப ராசியிலிருந்து குரு 9ஆம் இடமா உங்க ராசி பாக்குறாரு. அடுத்தது அதாவதுன்றது வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து ராகு பகவான் 3ஆம் இடமா மகர ராசி பாக்குறாரு. அப்ப ராக போல கொடுப்பார் இல்லை, கேதி போல கெடுப்பார் இல்லை. அப்ப ராகு எந்த காலத்தை கொண்டு என்ன பண்ணுவாருன்னா திசா புத்தி வரும்போது ராகு கொடுப்பாரு, கேது கெடுத்துருவாரு. ஆனா கிரக சேர்க்கை இந்த மாதிரி வரும்போது கேதுவும் அந்த இடத்துல நல்லவனா மாறி பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சரிங்களா? அப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ராகுவுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் இந்த 2 பார்வையும் படக்கூடிய ஒரு ராசி யாருதுன்னு பாத்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து மகர ராசி. சரிங்களா? இதை தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா 7.5 சனி ஒரு பக்கம். பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. 7.5 சனியில பாத சனி கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருஷ காலமா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப போராட்டம். அதனால இந்த 6.5 வருஷமா மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 இருந்தாலும் 7.5 பிடிச்சா எங்க போகணும், திருநள்ளாறு போயிட்டு ஒரு கருப்பு துண்டு துணி வாங்கி குளிச்சு விட்டுட்டு வந்தா கண்டிப்பா அது ஒரு வகையில நல்லதா எடுத்துக்கலாம். சரிங்களா? வீட்டு பக்கத்துல நவகிரக கோயில் இருந்தா அது நவகிரகத்தை சுத்துறது நல்லது, எல் தீபம் விளக்கு பொருத்துறது நல்லது,
காகத்துக்கு எள்ளும் சாதம் கலந்து காகத்துக்கு வைக்கிறது நல்லது. காக்கா குருவிங்களுக்கு எறும்புகளுக்கு அன்னதானம் வைக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தானத்துல சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றோமோ அந்த அளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. ஏதோ தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகும்னு சொல்ற மாதிரி. சரிங்களா? இது போக பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப 5ஆம் பார்வையா இருக்குது. ஏன்னா அன்னைக்கு அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும்னா 27 பொருத்தம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணாங்க. அது நாள்படி என்னாச்சு, 27ன்றது வந்து 18 ஆச்சு, 15 ஆச்சு, அப்புறம் வந்து 9, 7, 5 பொருத்தம் இருந்தா கூட இப்ப கல்யாணம் பண்றாங்க. ஏன்னா அப்ப 27 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது 2 பேர்த்துக்குமே குரு இருந்ததான் கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை, யாருக்காவது ஒருத்தருக்காவது குரு இருந்தா கல்யாணம் பண்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்களுக்கு குரு இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு குரு பார்வை 5ல் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பொருத்தம் இருந்தா கண்டிப்பா அந்த வாழ்க்கை அமைச்சுக்கலாம். சரிங்களா? இருந்தாலும் 7.5 சனி வந்து பாதச்சனியா இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அமைதியா பொறுமையா நடந்துக்கிறது ஒரு வகையில நல்லது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து செய்யக்கூடாத விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. போர் போடுறதோ, கிணறு வெட்டுறதோ, வண்டி வாங்குறதோ, காரு வாங்குறதோ, கூட்டுத்தொழில் பண்றதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, உதவி செய்ய போறதோ உபத்திரத்துல தான் முடியும். சரிங்களா? அப்ப என்ன செஞ்சா நல்லா இருக்கும்? கடன் உடன்பட்டாவது திருமணம் பண்ணலாம், வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், இடம் வாங்கி இறையும் பண்ணலாம், பூமி வாங்கலாம், இன்னைக்கு வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். மொத்தத்துல மண்ணு அசையாத சொத்துல போடுறது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. இதே நீங்க முதல் ரவுண்டா இருந்த பாதச்சனியை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மங்கு சனியா இருந்தது அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு ஆக்ரோஷமான நேரம். யாருக்காவது ஒண்ணு மருந்து மாத்திரை செலவுகள், உடல் உபாதிகள், படிப்புக்கு எடுத்துருவான், தொழிலுக்கு எடுத்துருவான், கடன் பிரச்சனை கொண்டு போய் வச்சிருவான். மொத்தத்துல எல்லாம் இருந்து ஒரு அனாதை போல. ஆனா அதே 2வது ரவுண்டா இருந்தா பொங்குச்சனியா இருந்தா கண்டிப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, கடன் உடனப்பட்டாவது சுபகாரியங்கள் பண்ணிக்கலாம், சுபகாரியங்கள் நடக்கும். ஆனா அதே 3வது ரவுண்டா இருந்தா அது வந்து 3வது ரவுண்டா இருந்தா அதுக்கு பேர் வந்து கட்டாண்டது மாரகச்சனின்னு சொல்லுவாங்க, கரும்புச்சனின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வயசுல அவங்களுக்கு திசா புத்தி கெட்டு இருந்தா அப்ப அந்த மாரகச்சனி வரும்போது ஆயுள் கூட கெடுத்துட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு வந்து முதல் ரவுண்டா, 2வது ரவுண்டா, 3வது ரவுண்டா, இது 3மே அவங்க சுய ஜாதகத்துல மட்டும்தான் தெரியும். சரிங்களா? இருந்தாலும் புத்திர பாக்கியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிபதியான ஒரு சுக்கிர பகவான் 9ல் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அடுத்தது இந்த புரட்டாசி மாசம் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி 2 கிரக பயிற்சி இருக்குது. புதன் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு வந்து அவர் ஆட்சியா உட்காந்துருவாரு. புரட்டாசி மாசம் 3ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாசம் 20 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீட்டுல வந்து ஆட்சியா உட்காந்துருவாரு. அப்போ ஒரு நல்ல காலம். அதே புரட்டாசி மாசம் 3ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு துலாம் ராசியில வந்து உட்காந்துருவாரு. அப்ப இந்த 2 கிரகமா வந்து ஆட்சியா உட்காரக்கூடிய ஒரு தருணம் 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் சனி பிடிச்சிருக்கிறதுனால திருநள்ளாறு போன நல்லது. அதே சமயத்துல கோயிலுக்கு குலதெய்வ வழிபாடு நல்லது. பொதுவா ஜாதகத்தின் அடிப்படையில் சொல்லணும்னா இந்த 2 கிரக பயிற்சியான வாட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேள்விக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். ஆனா இப்ப எப்படி கிடையாது, என்னதான் நீங்க முயற்சி எடுத்தாலும் பழமொழி சொல்லுவாங்க, தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் 1 நாள் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி. இப்ப நீங்க என்னதான் முயற்சி எடுத்தாலும் அந்த எடுக்கிற முயற்சி காலதாமதமாகும், வேஸ்ட் ஆகும். மெயினா சொல்லணும்னா மகர ராசிக்காரங்களுக்கு குரு பார்க்கும் போது கூட உங்களுக்கு அந்த பெருசா ஒன்றும் நன்மை நடக்கல. ஆனா இந்த புரட்டாசி மாசம் 3 தேதிக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு வாழ்வாதாரத்துல ஏதோ ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட 28ஆம் தேதி வரைக்கும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்கும். விவசாயம், ஆடு மாடு வச்சு பால் வாகனம் இந்த மாதிரி வளர்த்துறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமை அமைதியா இருந்தா நீங்க எண்ணிய காரியங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அப்படி இருந்துட்டா கூட பொதுவா வந்து சூரியன் இப்ப 8ஆம் பாவகத்துக்கு அதிபதி 9ல் வந்து இன்னைக்கு பகையா இருக்கிறார் அப்படின்னா பொதுவா சூரியன் வந்து ஸ்டேட்டஸ் பாக்குறவர், அதாவது கௌரவத்தை பாக்குறவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவகத்துக்கு அதிபதி 9ஆம் பாவகத்துல இருக்கிறார் அப்படின்னா அந்த சூரிய பகவான்
இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா 9ல் இருக்கிறாரு பாத்தீங்களா, 9ஆம் பாவத்து அதிபதி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவத்துக்கு அதிபதி 9ல போய் இன்னைக்கு வந்து கட்டன்றது பகையா உட்காரும் போது, ஆனா அதே வீட்டுல வந்து சுக்கிரன் வந்து நீச்சம் அடைஞ்சதுனால அந்த சூரியனுடைய வேலை கூட எப்படின்னா தந்தை. அப்ப ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுவாருன்னு தந்தைக்கும் ஜாதகருக்கு கூட மனசங்கடங்கள் வரலாம், காசு பணத்துல வரலாம். முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் பொறுமையா கவனமா இருக்கிறது கண்டிப்பா மகர ராசிக்காரங்களுக்கு நல்லது. ஏன்னா இன்னைக்கு சனி இருக்கிறதுனால கொஞ்சம் நின்று நிதானமா யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்றேன். இந்த புரட்டாசி மாசம் 3 தேதிக்கு மேல கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்க வாழ்வாதாரம் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்க சுய ஜாதகம் எப்படியோ சரிங்களா, எதுக்கு உங்க சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க சரிங்களா. இதை தவிர சமயம், அதாவது உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமானுடைய ஆசை இந்த மாதம் புரட்டாசி மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்து நிம்மதியான ஒரு வாழ்வு அமைவதற்கும் பிரச்சனை இல்லாத ஒரு தொழில் அமைவதற்கும் நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன். அந்த மாதிரி நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை தருமானா கண்டிப்பாக இந்த மாதம் தருமையிலே மனம் தோன்றுகின்றது. மாதங்களில் நான் மார்கழி என்று மாதவன் சொன்னாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் இந்த 75 வயது ஜோதிட அனுபவத்தில் புரட்டாசி மாதத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நவ கோள்களும் நம்மை பாதித்தாலும் கூட கர்மாவுக்கு ஏற்ற பலனை தந்தாலும் கூட ஏதோ ஒரு சக்தி நம்மை காப்பாற்றும். அந்த சக்தி விநாயகர் சதுர்த்தியாக இருக்கலாம், மகாலய அமாவாசையாக இருக்கலாம், நவராத்திரியாக இருக்கலாம். ஏதோ ஒரு சக்தி நம்மை காக்க. நாம் இருப்பதெல்லாம் என்ன, மன ரீதியாக உடல் ரீதியாக தவறான மனிதர்களோடு தொடர்பு இல்லாமலும் தவறான பாதையை நோக்கி உடலும் மனமும் செல்லாமல் இருந்தாலே போதும். அந்த வகையில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதம். பத சனி இதுக்கு நடக்கின்ற ஒரு காலகட்டம் இருந்தாலும் கூட சனி வக்ர கதியை நோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தியும் ஆக போகின்றார். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்தாலும் கூட என்னை பொறுத்தவரை மகர ராசி என்றாலே ஒரு பாவப்பட்டதாக தான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் கல்லியாதுங்க. மகர ராசி என்பது ஒரு அற்புதமான ஒரு ராசி. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3 நாள் திருவோணம் அபிட்ட அத்தனை எல்லாமே ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் என்றே சொல்லுவோம். எத்தனையோ வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் எதிர்த்து போராடுகின்ற மன வலிமை மிக்கவர்கள். இவர்கள் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நிற்கின்ற பொழுது நீர்மொழி கப்பல் போல தலைமையில் வருகிற ஒரு சக்தி வாய்ந்தவர்கள். அதே பிறருடைய பழிவாவுகளுக்கு ஆளாடக்கூடிய செய்யாத குற்றத்துக்கு கண்ணீர் சிந்தக்கூடியவர்கள். இவர்கள் யார் உதவி செய்தாலும் அவர்களே முதல் சத்துருவாக மாறக்கூடிய தன்னை புரிந்து கொண்டால் மட்டுமே இவர்கள் வெற்றியை நோக்கி நகர முடியும். அந்த வகையில் ஒரு அருமையான பயிற்சி இந்த புரட்டாசி மாதம் 3 பயிற்சி நடைபெறுகின்றது. ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், அதே நேரத்தில் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டம் புரட்டாசி மாதத்தில் நடைபெறுவதனால மூன்று சக்திகளும் உங்களுக்கு துணையாக இருக்கின்றன. தேக பலம், மனோபலம், இறைபலம் 3 சக்தியும் துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம். வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதே நேரம் வழக்குகள் சாதமாகும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள சில அந்யோன்ய பாதிப்புகள் வந்து வரையும். பல நாள் போராட்டங்களுக்கு இறுதி வெற்றி உங்களை நோக்கி நகரும். ஏழரை சனியுடைய கடைசி பதிலைகள் இருப்பதனால 7 சனியால் சென்ற 5 ஆண்டுகளாக மிகவும் பாடுபட்டு வந்ததற்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய ஒரு நிம்மதியான மாதமும் இந்த மாதம் உங்களுக்கு இப்போது விடிவு காலம் பிறந்துள்ளது. அதே நேரம் கவனமாக இருங்க. கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது போல தவறான மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தால் அது இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருப்பது கவனிச்சு. குறிப்பாக சொல்கிற உடல்நிலை தான். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே கவனமாக உடல்நிலையில் இருங்கள். உங்கள் உடல்நிலையில் கவனமாக இருந்து விட்டினாலே பொது வெற்றில் எளிதில் வசப்படும். எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். உங்களுடைய அந்தரங்க விஷயங்களையும் உங்களுடைய சொந்த விஷயங்களையும் தொழில் சார்ந்த ரகசியங்களையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நண்பனும் பகைவனாக மாறுகின்ற ஒரு நல்ல ஒரு நிலை இருப்பதனால கவனமாக இருக்கு. ஏன்னா நல்லது கெட்டது புரிந்தாலும் கூட உங்களுடைய இயல்பு ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு குளத்தில் நிற்கிறாரு. ஒரு தேள் தவறி தண்ணியில் விழுது. அதை எடுத்து விடுகின்றார், தேள் கொட்டுகின்றது. திரும்பவும் கையை உதறுகின்றார், தண்ணியில் விடுகின்றது. திரும்ப இப்படியே செய்யும்போது அங்கே அருகில் இருந்தவர் அணை என்ன பைத்தியமா, தேள் கொட்டுகின்றது, திரும்ப ஏன் உதவி செய்கிறார்? தேனில் இயல்பு கொட்டுவது என்னுடைய இயல்பு உதவி என்று சொல்வதை போல கேட்பதற்கு வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம், பார்ப்பதற்கு வேண்டுமானால் நன்றாக இருப்பானா. உண்மையில் எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? தீயவர்களை கண்டால் விலகி விடுங்கள். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை போல இந்த பாதசனி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்களா போகும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான நிகழ்வு. புதனுடைய எந்த விதமான நற்பலனை நீங்கள் பெறாத உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சியில் புதனுடைய அதாவது புதாத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெறுகின்ற ஒரு காலகட்டம்.
அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பார்வை, சூரியனுடைய பதிவு சனி பகவான் மீது படுவதனால பாதசனியினுடைய எந்த பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது. எதிர்காலத்தில் இதுவரை பட்ட பாட்டிற்கும் துன்பத்திற்கும் துயருக்கும் விடிவு தர வேண்டிய நேரத்தில் உடம்பை சரியாக வைத்துக் கொள்கிறீர்கள். அந்த ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடியது. அதே நேரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்கின்ற காலத்தில் உங்களுக்கு புரிந்து கொள்ளாத பெற்றோராகட்டும் உறவாகட்டும் பூமியை விட்டு வெண்ணிலே மறைந்த பிறகு பித்ருக்களாக இருக்கின்ற வருகின்ற புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி, அதுவே சொல்ல போனோம்னா அந்த அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை. நீங்கள் மறந்தே விடாதீர்கள். 12 ராசி 22 நட்சத்திரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் கவனமாக இந்த மகாலய அமாவாசை பித்ருக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து விடுங்கள். முடிந்தால் கதிரவனை வழிபாடு செய்யுங்கள். பசுவிற்கு வெள்ளம் கலந்த நீரோ அகத்திக்கீரையோ கொடுங்கள். கையளவு உலர்ந்த திராட்சையை என்னை பொறுத்த வரைக்கும் காகத்திற்கு வைத்து வழிபாடு பண்ணுங்கள். அருகில் உள்ள சனீஸ்வரன் ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுங்கள். இது அத்தனையுமே மகர ராசியுடைய வெற்றிக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை தரக்கூடிய ஒரு காலமாக அமையும். பிடியதன் உருவுமை குலமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினி மல்கிட பரியுடன் பயன்வழி வளமுறைகிறேன். நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் பிறக்கின்றது. இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள்: புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் சுக்கிர ஜெயந்தி. வெண்காந்த மலர், வெள்ளை மலர், வெள்ளைப்பட்டு, வெண்பட்டு உடுத்தி அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி பால் சாதம் கொடுத்து அவருடைய திருவடியை வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் எல்லா செல்வமும் நிறையப்படும். சுக்கிர ஜெயந்தி. அடுத்தது புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் சர்வ மகாலய அமாவாசை. எத்தனையோ அமாவாசை தமிழ் மாதத்தில் வருகின்றது. ஆனால் மகாலய அமாவாசை மிக சிறப்பான அமாவாசை. மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை, அதான் சர்வ மகாலய அமாவாசை. அந்த ஒரு அமாவாசைக்கு முன்னோர்களை நினைத்து சிரார்த்தனம் பண்ணி கொண்டால் நமக்குரிய பூர்வ ஜென்ம பலன் கூடும், தீயவை அகலும். மறந்துடாதீங்க. புரட்டாசி 25ஆம் தேதி மகா நவமி, ராமருடைய மகா நவமி. புரட்டாசி 26, 12, 10, 24 சரஸ்வதி பூஜை, விஜயதசமி. அடுத்து நாம் காண இருப்பது மகர ராசி. காலத்திற்கு 10. பார்த்தீங்களா? காலபுருஷனுக்கு கர்மம், காலபுருஷனுக்கு தொழில், லக்னம். அந்த புருஷன், அந்த கால புருஷனுக்கு அதிபதி சனீஸ்வரனும் இருக்கிறார் 14. அப்போ 10க்கும் 11க்கு அதிபதி 11ல் இருக்காரு, லாபாதிபதி இருக்காரு, வக்கரம் பெறாரு. வக்கரம் இல்லை, இதெல்லாம் டெம்பரரி பிளான், டைமிங். இதெல்லாம் டெம்பரரி டைம். இன்னைக்கு வக்கரமாக இருப்பார், நாளைக்கு உச்சமாக இருப்பார், அப்புறம் ஆட்சியாக இருப்பார், நீச்சமாக இருக்கும், வக்கரம் குறையும், வக்கரம் ஆரம்பம், வக்கரம். இதெல்லாம் அந்த 2.5 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய சங்கல்பங்கள், அந்த சம்பாசனைகள். அதுக்கு இடம் இல்லை. ராசிநாதன் எப்படி இருக்கார்? ஆட்சி பெற்றிருக்கிறார். ராசிநாதன் மட்டுமல்ல, தொழிலுக்கு அதிபதி, பதவிக்கு அதிபதி, கர்மத்துக்கு அதிபதி, ப்ரொபஷனுக்கு அதிபதி சனீஸ்வரர், பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி சனீஸ்வரர், காலத்தின் கட்டாயத்தின் தலைவன் சனீஸ்வரர், ஆக்கத்திற்கும் அழிக்கத்திற்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். எழுதி எல்லாம் ப்ராக்ரஸ் பண்ணி எழுதுறவர் அவர் தான். ப்ராக்ரஸ் பண்ணி எழுதுறது அவர் எழுதுவார். யார்? அவர் எழுதுவார். சித்திரம், அவர் பேர் வர மாட்டேங்குது. அவர் எழுதுவார். நான் சொல்கிறேன், அவர் எழுதுவார். கண்டிப்பாக அவர் எழுதும்போது இவர்கிட்ட சப்மிட் பண்ணுவார். அப்போ காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் சனீஸ்வரர். சித்திரகுப்தன் கணக்காளர், சித்திரகுப்தன் கேஷியர், சித்திரகுப்தன் கணக்காளர், சித்திரகுப்தன் நிகழ்வுகளை எழுதக்கூடியவர், பகுத்து கொடுக்கக்கூடியவர், எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறது சனீஸ்வரன். அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு தகுந்தவாறு நன்மையும் தீமையும் என்ன நான் பண்ணியிருக்கிறத பார்த்து பகுத்து அந்த 7.5ல் புகுத்தி கஷ்டத்தை கொடுப்பார், பின்பு நன்மையை கொடுப்பார், பரிசீலனை செய்து நன்மையை கொடுப்பார், படிப்பினை கொடுப்பார், பெரிய ஒரு ட்ரைனிங்கை கொடுப்பார். அவர் தான் மகரம். அப்படிப்பட்ட மகர ராசி அபாடி இந்த தடவை சனீஸ்வரர் பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு. அந்த சனீஸ்வரனுடைய வீட்டை குரு 9ஆம் பார்வை பார்க்குறாரு. அவர் ராசிக்கு 5ஆம் இடமா போயிருக்கிறார். அப்போ 5ஆம் இடமா போகும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கை ஆரம்பமாகுது. ஒரு வியாபாரம் நல்ல நோக்கத்தோடு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம்.
ஒரு கமர்ஷியலுக்கான நேரம், ஒரு நல் வினைக்கான நேரம், ஒரு நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய நேரம். இது எல்லாம் யார் கொடுக்கிறது? குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி, குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ குரு பார்க்குறாரு, 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஆக மகர ராசிக்கு அந்த பாதச்சனிக்காரங்களுக்கு வயசை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஏசிய போடுங்க. பாதச்சனிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய நேரம், பாதச்சனிக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய நேரம். இந்த பாதச்சனி கண்டிப்பாக குறைஞ்சிக்கிட்டே வந்து முடிய போகுது. அப்போ மகரத்துக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே முடியுது. 7ங்கிறது கம்ப்ளீட்டாக அந்த சார்ட்டு, அந்த ஆர்கனைஸ், அந்த ட்ராக்கு முடிஞ்சிடுது. அடுத்து கும்பம் மீனம் மேஷத்துக்கு போகும், அந்த ட்ராக் முடிஞ்சிடுது. ஆக ஒரு சிறப்பான ஆண்டு, சிறப்பான மாதமாக உங்களுக்கு இந்த மகர ராசி நேயர்களுக்கு திருவோணம், அவிட்டம், உத்திராடம் நட்சத்திரக்காரவங்கள், 3 நட்சத்திரக்காரவங்களுமே மிக உயர்ந்தவர்கள். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வேலை செய்ய மாட்டாங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய நேரம். அதனால தான் அந்த 3 நட்சத்திரம் பாருங்க, அந்த செல்வத்தை கொடுக்கறதுனால மகரத்துல போய் செவ்வாயை உச்சமா வச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்லைங்க, மகரத்துல செவ்வாய் உச்சமா இருக்காரு, அதே குரு நீச்சமா இருக்காரு. செவ்வாயும் குரு யாரு? ஒரு கேரக்டர் தான். இது எந்த பேசிஸ்ல ரொம்ப கவனிக்கணும் நேயர் பெருமக்கள். செவ்வாய் வருமானத்தை கொடுக்கிற உச்சம் பெறான் மகரத்துல, அதே குடும்பத்துல குதூகலத்தை கொடுக்கக்கூடிய குருவும் நீச்சமாக. பார்த்தீங்களா? ஆக இந்த மாசத்தை நிச்சயமாக நல்ல முறையில் செழிப்பா நீங்க கொண்டு வந்துடலாம். அதுக்கடுத்து வரக்கூடிய உங்க தசாபதி பிரகாரம் நீங்க நடந்து கொண்டால் மிக சுபட்சத்தை உச்சத்தை அடையலாம். வழிபாடு, ஒரு முறையாவது குருவாயூர் போயிட்டு வாங்க. ஒரு முறை குருவாயூரப்பனை பார்த்துருங்க. அதே மாதிரி அம்மே நாராயணா அவளையும் பார்த்துருங்க, தாயையும் பார்த்துருங்க. ஐயப்பனுக்கும் ஒரு முறை போங்க. ஏன்னா நீங்கள் கேரளா பக்கம் ஒரு தடவை சொல்லிட்டா ஆரியங்காவானாலும் சரி, எருமேலி சாஸ்தாவானாலும் சரி, அந்த சம்பந்தப்பட்ட பந்தல ராஜாவானாலும் சரி, அந்த பம்பையில் பிறந்தோனை, பாவங்களை அழிப்பவனை, அந்த கருப்பு சாமி முதல்வனை, அப்படிப்பட்ட தெய்வ வழிபாடுகள். ஏன்னா கருப்புசாமி வழிபாடு, அகோர வீரபத்திரர் வழிபாடு, மகர ராசி கும்பராசி இவங்க தான். ஆஞ்சநேயர் வழிபாடு, அகோர வீரபத்திரர் வழிபாடு, இப்படிப்பட்ட வழிபாடுகளை பண்ணும் பொழுது ஒரு சுபிச்சத்தை கொடுப்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. கண்டிப்பாக மகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிருங்க. ஒரு நல்ல சுபிச்சத்தை கொடுக்கும், நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கும், நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கும். மகராசி நேயர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுத்து ஆகணும். உங்கள் தசாபதி, உங்களுடைய அந்தரம், உங்கள் வயசு எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா 7 ஒரு முறையாவது தெத்துப்பட்டி ராஜகாளியம் நடப்போம். அதையும் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், ஓரளவுக்கு பழக்கமாயிடுச்சு. திண்டுக்கல் பக்கத்தில் தெத்துப்பட்டி ராஜகாளியம். ஏன்னா அங்கே வித்தியாசமான நவக்கிரகங்கள் ஆவகனம் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. அதனால் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மனுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். அந்த திருவோண நட்சத்திரத்துக்காரவங்க ஒரு முறையாவது அங்கேயும் போயிட்டு வாங்க, ஒரு முறையாவது அங்கே போயிட்டு வாங்க. அந்த நைட்டில் அந்த யாகம் வேள்வி நடக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ள திருவோணத்துக்கு மட்டும் இங்கே வேள்வி நடக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டா, ஏன்னா நிறைய என்கிட்ட கேட்குறாங்க, திருவோணம் தான் நிறைய வருது, நிறைய வருது. நேற்று கூட ஒரு திருவோணம் வந்துச்சு. அப்படியே எனக்கு சொன்ன மாதிரியே சொல்கிறீங்களே சுவாமிஜி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படியெல்லாம் வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே கொண்டு போய்